பிக் பாஸ் சீசன் 7ல தயவு செஞ்சு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு டான்ஸ் மாரத்தான் டாஸ்க்கை கொடுத்துருந்தாங்க. இந்த டாஸ்க்கை சாதாரணமாக பண்ணுறது இல்லை, அவங்க ஒரு கேரக்டர் ஏற்றுக்கிட்டு அந்த கேரக்டர் மாதிரியே பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். இவ்வளோ நாள் இல்லாமல் இந்த ஒரு டான்ஸ் மாரத்தானில் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் எல்லாரும் அடிச்சுக்கிட்டாங்க. பிக் பாஸே காரி துப்பிடுச்சு, அந்த அளவுக்கு தான் பண்ணிட்டாங்க. மூஞ்சப்பாரு மூஞ்சியும் முகரக்கட்டையும். சரி வாங்க, இந்த டான்ஸ் மாரத்தான்ல யார் யார் என்னென்ன அலும்பு பண்ணான்றதை நாம அடுத்தடுத்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம். இந்த டான்ஸ் மாரத்தானுடைய அல்டிமேட்டே அர்ச்சனா தான் சைலண்டா சம்பவம் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் வில்லி கேரக்டர். இந்த ஒரு கேரக்டரை எதுக்காக எனக்கு கொடுத்தீங்க, இப்படி தான் நான் ப்ரொஜெக்ட் ஆகிறேன்னான்ற மாதிரி ரொம்ப நினச்சி ஃபீல் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு கேரக்டரை பார்த்து அழுதுட்டாங்க. ஆனால் போக போக அந்த கேரக்டரை பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த வில்லி கேரக்டரை வேற லெவலில் பண்ணிட்டாங்க. அர்ச்சனா தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிகமான என்டர்டைன்மெண்ட் கொடுத்தது. ஆல்ரெடி பேசி வச்சிருந்தா கூட அப்படி ஒரு கவுண்டர்லாம் கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல கவுண்டர் கொடுத்து அந்த கேரக்டராவே வாழ்ந்து காமிச்சிட்டாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ரொம்ப 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 வஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா வேற யாரு, நம்ம மாயாவா தான் இருக்க முடியும். எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நல்லாவே பர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணாங்க, ரொம்பவே நல்லாவும் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விக்ரமே பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுத்த கேரக்டரை ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு. ஆனால் அந்த மாயாவை பார்த்தீங்கன்னா என்ன இழவியான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவனை சொல்லி நிறுத்துங்களா? அப்படி என்ன கேரக்டர் மாயாவுக்கு கொடுத்தாங்கன்னு தானே கேட்குறீங்க? ஐஸ்வர்யா ராய் கேரக்டர் தான் மாயாவுக்கு கொடுத்துருந்தாங்க. அதுவே தாங்க முடியாதது தான். ஆனால் அதை பர்ஃபார்ம் பண்ணி காட்டுறன்ற வேலை ஒன்று பண்ணாங்க பாருங்க, அதை சகிக்கவே முடியாது. நம்மளையும் மதிச்சு இப்படி ஒரு கேரக்டரை கொடுத்துருக்காங்களே, அதுக்கு கொஞ்சமாச்சு மெனக்கெடுவோன்ற மாதிரி எதுவுமே இல்லாமல், சரி அது அப்படி வரலனா கூட பரவாயில்ல, அதை கொஞ்சம் பார்க்குற மாதிரியாச்சும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். என்னதான் டான்ஸ்ன்ற பேரில் பார்க்குறதுக்கு அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஜாலியாக இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களுடைய கேரக்டரை நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் மாயா பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் பண்ணாமல் வேற ஒன்று பண்ணி அவங்க ரொம்ப பூவராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பூர்ணிமாவோட கேரக்டர்லாம் சொல்லவே தேவையில்லை, அவங்களுக்கு அது பக்காவாக இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே சூட் ஆனிச்சு. கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பருத்தி வீரன்ல வரக்கூடிய முத்தழகு கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா பூர்ணிமாக்கு கொடுத்துருந்தாங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருந்தாங்க. டுவெல் பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா விசித்ராவும் பூர்ணிமாவும் சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் யார் பெஸ்ட்டோ அவங்கள சூஸ் பண்ணணுன்ற மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டம் சாங்கை போட்டு விட்டு இருந்தாங்க, அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அந்த சாங்காகவே பார்த்தீங்கன்னா விசித்ராவும் ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. இந்த டான்ஸ் மாரத்தானில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குஷியாக இருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா வேற யாரும் இல்லை, நம்ம கூல் சுரேஷ் அண்ணன் தான் பயங்கர குஷியாக இருந்தாப்புல. அதுவும் சாதாரணமாக ஆடினாலாம் சுதி பத்தாதுன்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் மேலே ஊற்றிட்டு வந்து ஆடினாரு பாருங்க. அதுதான் அங்கே பர்ஃபார்மன்ஸோட அல்டிமேட்டு. இந்த டான்ஸ் மாரத்தானில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் வைஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி நல்லாவே என்டர்டெயின் பண்ணாங்க. மாயா பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வைஸ் பர்ஃபார்ம் பண்ணலனா கூட அவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக சிரிப்பை கொடுத்துருக்கும். அதை தவிர்த்து பார்த்தா அப்பா பார்க்கறதுக்கு இப்போதான்ப்பா பிக் பாஸ்ல ஓரளவுக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்கும். சரி என்னப்பா ஸ்மூத்தாக போதேன்னு பார்க்குறப்ப தான் அங்கே தான் பார்த்தீங்கன்னா மாயா அவங்களுடைய விஷ பாட்டிலை ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது நேத்து இன்னைக்கு இல்லை, காலங்காலமாக தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு பிக் பாஸ் கொடுத்தா அந்த ஃபேக் மணியை கொடுப்பாங்க. அந்த ஃபேக் மணி யாருக்கிட்ட அதிகமாக இருக்கோ அவங்களுடைய ஸ்கோர் பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா
அவங்களுக்கு யார் யார் ஃபேவரட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு அதிகமாக கொடுக்குறாங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு ஒன்று மாயா அந்த பூர்ணிமா இவங்களாம் சேர்ந்து பேசிப்பாங்க. அதை தொடங்கி வச்சதும் யாருன்னு கேட்டிங்கன்னா ரவீனா தான். ஆனால் ரவீனா தொடங்கி வைக்கலனா கூட இப்படி ஒரு குற்றச்சாட்டை பார்த்தீங்கன்னா மாயா கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அந்த பிளானில் தான் அவங்க இருந்த மாதிரியும் இருந்துச்சு. கடைசியில் ஸ்கோர் போர்டில் எல்லாருக்கும் முட்டனே இருந்ததை பார்த்த பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பாகிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த ஒரு இதுலையாச்சும் நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணீங்க சேர்ந்து இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் கடைசியில் அடிச்சுக்கிறீங்களேடான்ற மாதிரி தான் பிக் பாஸ் கழுவி ஊற்றிருக்கும். ரவீனா மணிக்கு கொடுத்த அந்த மணியில் தான் அந்த பாயிண்டில் தான் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பிரச்சனை வந்துருக்கும். ஆனால் அதை திருப்பி பார்த்தீங்கன்னா மணி கொடுத்துடுவார். ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மாயாவுக்கும் ஃபேவரட் பார்த்து ஒரு மணி அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஆனால் மாயா அதை திருப்பி கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல தான் மாயாவுடைய அந்த விஷ பாட்டிலே இருக்குது. ஆனால் எப்படி பார்த்தாலும் மணி தான் பாயிண்டில் அதிகமாக இருந்தார். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட்டுன்ற பேரில் ரொம்ப வஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு பிக் பாஸ் ஒரு பக்கம் கடுப்பில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கண்டஸ்டண்ட்டும் இப்படி பண்ணுறாங்களேன்னு பிக் பாஸ் இன்னொரு கடுப்பாகி இந்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னே தெரியாதுன்ற மாதிரி தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு இந்த டான்ஸ் மாரத்தானில் யாருடைய பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை ரொம்ப பர்ஃபெக்டாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணது யாருன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் மேலும் பல வீடியோக்களுக்கு நம்ம சினிமா கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கிங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம்.